எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான நாள் தேவி. இன்றைக்கி மார்னிங் ஆடியோ லான்ச். அதை பற்றி சொல்கிறது ஒரு மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டில் அபவுட் முத்துக்குமார். மிகப்பெரிய இழப்பு. இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பர்சனலாக எனக்கு ஒரு நண்பனாகவும் தொடர்ந்து என்னோட எல்லா படங்களும் எழுதிட்டு இருந்த கவிஞராகவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் எப்படி அதை எடுத்துக்கணுன்னே தெரியல. இன்னும் சிஸ்டம் டைஜஸ்ட் ஆகலை. முத்துக்குமார் இப்போ நம்மளோட இல்லைன்றதே இன்னும் டைஜஸ்ட் ஆகலை. கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அவர் இல்லாமல் நடந்ததில்லை. இன்றைக்கி முதல் தடவையாக நான் அவர் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் விஷஸ் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவரோட குடும்ப சார்பம் ரமேஷ் வந்திருக்காரு. இங்கே ரமேஷ் எங்கே இருக்கான்னு தெரில. அவரோட ஒரு கவிதை புக்கை ப்ரெஸ்ஸில் எல்லோரும் கொடுக்கணுன்னு பிரபுதேவா ஸ்டுடியோஸ் முடிவு பண்ணாங்க. அந்த பட்டாம்பூச்சி இருப்பவன்ற ஒரு புக்கு உங்கள் எல்லாருக்கும் போகும்போது கிடைக்கும். தயவு செஞ்சு அவர் முதல்ல போட்ட புக்கு அது. சுஜாதா சார் ரொம்ப விரும்பி படித்த புக்கு. அதை படித்து தான் மணி சார் ரெக்கமெண்ட் பண்ணார். மணி சாருக்கு சுஜாதா சார் ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த புக்கை நாங்கள் உங்களுக்காக கொடுக்க வச்சுருக்கோம். கம்மிங் டு அகெயின் த தேவி. எங்கள் எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாக இருந்தது. எனக்கு ஐ திங்க் எங்கள் டெக்னீஷியன்ஸ்க்கு, எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ட்ரீமை நினைவாக்கின ஒரே விஷயம், இது நான் இல்லாமல் நடந்திருக்கலாம். தேவின்ற படம் பிரபு சார் கூட இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு, அவர் தம்மன் இல்லாமல். ஆனால் கணேஷர் இல்லாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த விஷயத்துக்கும் ஐ திங்க் கணேஷருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னென்னா எல்லாருக்குமே ஹிந்தி படம் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் நமக்கும் ட்ரீம் இருக்கலாம். ஆனால் எங்கள் ட்ரீமை அவர் ட்ரீமாக நினச்சி நான் உண்மையில சொல்லணும், எப்படி நமக்கு நன்றி சொல்லணும்னு தெரியலங்க. அதாவது எனக்கு பிரியன் சார் எப்படி ஒரு மென்டரோ, எப்படி எடிட்டர் மோகன் சார் ஒரு மென்டரோ, அது மாதிரி தான் எனக்கு கணேஷ் சாரும். நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவங்க என்னோடய ரியல் லைஃப் ஆக்சுவலாக ஒரு மென்டர். எனக்கு காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேருன்னு சொன்னோன்னே என்னை அவங்க தயாரிச்சிருந்த படத்தில் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணி என்னோடய ட்ரீம்ஸை ஸ்டார்ட் பண்ண வச்சு இன்றைக்கும் நான் ஒரு நாள் ஞாபகம் இருக்குது எனக்கு. படம் ஒரு பட்ஜெட்லாம் ரொம்ப ஜாஸ்தி போய்ட்டு இருக்கும்போது இந்த படம் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரபு சார்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாம்பேயில் அப்போ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இல்லைப்பா, இந்த படம் பண்ணணும், ஏன்னா இதில் இது அஜெண்டாலாம் எனக்கு இருக்குது, நீ இந்திக்கு போகணும், பிரபு சார் திருப்பி லான்ச் ஆகணும் தமிழில் அப்படின்னு எங்களோட சந்தோஷம், எங்களோட கனவை அவர் கனவாக எடுத்துக்கிட்டு எங்களுக்காக பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு எப்படி நன்றிகள் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஆத்மார்த்தமாக எங்களுக்குள்ளே இருக்க விஷயம். இன்றைக்கி நாங்கள் நிறைய விஷயம் பேசின விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரபுதேவா ஸ்டுடியோஸில் படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கணேஷ் எங்களுக்கு சொன்னாங்க, கதை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட இருக்க கதையெல்லாம் சொன்னேன். அப்போ பிரபு சாருக்கு இந்த கதை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிரபு சார் கதை கேட்டாங்க. கதை கேட்டோன்னே சூப்பராக இருக்கே அப்படின்னாங்க. சொன்னேன்னே நான் அதுக்கு ஆல்ரெடி சொன்ன இன்டர்வியூவில் சொன்னது தான், சார் இது ரொம்ப ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமாக இருக்கே, நீங்கள் உங்களுக்கு ஓகேவா சார்னு. ரஜினி சார் சந்திரமுகி பண்ணிருக்காரு, நான் பண்ணுறதுக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பிச்சு இந்த படம். நான் பிரபு சாரை பற்றி நான் நிறைய பேசணும். நான் கடைசியாக திருப்பி வரேன். நான் தமிழ்னா இந்த படம் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்னால எப்படி இதை யார் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஷின்ஸ் போயிட்டு இருந்தது எங்கள் மைண்டில். அப்போ நான் நிறையா பாலிவுட் ஹீரோயின்ஸ் நாங்கள் பேசிகிட்டு இருந்தபோது தமிழ்னா அப்போது கன்ஃபார்மாக எல்லா லாங்குவேஜ் செட் ஆவாங்க. கன்ஃபார்மாக ஒரு வெரி குட் ஆக்டர் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சொல்கிற மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ போய் மீட் பண்ணும்போது கதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணி பண்ணுறேன்ட்டாங்க. இது சும்மா சும்மா சொல்கிறாங்களா அப்படி இல்லை, பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் கதை அவங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியாது. ஏன்னா நான் பேசுகிறதே பாதி பேருக்கு புரியாது. அதனால் கதை புரிஞ்சுதா இல்லைன்னா டவுட்லேயே நான் வெளியே வந்தேன். அப்புறம் டேட் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் தமன்னா. நான் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் என்னென்னா ஒவ்வொரு இல்லை அவங்களுக்கு அந்த செட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வேலையை பற்றி, அவங்க டைலாக்கை பற்றி, அவங்களோட கேரக்டர் பற்றி மட்டும்தான் தாட்ஸ். அதுதான் நான் ரொம்ப அவங்கள்ட்ட நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண விஷயம். எந்த எக்ஸ்ட்ரா விஷயம் கிடையாது. அதுதான் அதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், டைலாக் எப்படி பேசணும், அந்த விஷயத்தையும் எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மேக்கப்பில் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன். நான் ஒரு 3 தடவை டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு செட் ஆகணுன்னே நான் ஒரு மேக்கப் மேன் கூட்டன்னு சொன்னேன். அவங்க அதுக்காக எங்கேயோ வேறு இடத்துலேருந்து வந்தாங்க. தேங்க்ஸ் தமன்னா. இந்த படம் இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் பேச போகிறாங்கன்னா அது உங்களோட பங்கு மிக முக்கியமான பங்கு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ வித்தவுட் யூ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபிலிம்
in this level. Thank you so much for that.